நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது 1968 Fiat Delay. என்கிட்ட ஒரு 1953 Fiat Millicento இருக்கு. Fiat காரை 1960லேருந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி வந்து 90 மாடல் Fiat கார் இது. Dad and mom both had the same car from their childhood. Fiat மாதிரி ஒரு ஓனர் கிட்ட ஒரு கனெக்ஷன் no other car is creating, which makes you even like ஒரு டெய்லி ஓட்டினா கூட it doesn't feel like you're driving a 50-year-old car or a 60-year-old car. பாக்கி எல்லாமே it will be like machines, whereas this car has a soul. And எல்லாருக்குமே தெரியும் இப்ப கார் இப்ப ஏதாவது இஷ்யூ வந்துன்னா கூட அது வர்றதுக்கு முன்னாடியே தெரியும், கார் சொல்லிடும் ஓகே ஏதாவது இருக்கு, ஏதாவது வர போறது, something is going to go wrong அந்த மாதிரி. நான் ஒரு முறை என்னோட ஃப்ரெண்டோடைய 1955 மாடல் கார் ஓட்டினேன். அப்பதான் தெரிஞ்சது ஒரு டிரைவருக்கும் காருக்கும் எவ்வளவு பாண்டிங் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த காரை தேடி கண்டுபிடிச்சு வாங்க எனக்கு ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. I have driven these Fiats more than 30 years ago. 3 people can sit in front, 3 at the back, and we have done a lot of enjoyment with this car. For those with romance, it's the only car where you can change the gear with 2 fingers and have the girl resting on your shoulder. இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் வண்டிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கார் வந்து எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் வேல்யூ உள்ள கார். அது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போனதுனாலும் இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவோம். எல்லா வேலையும் நல்லபடியாக முடியும். இந்த காரை பொறுத்தவரை எங்கள் அது 3 தலைமுறையாக அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இனியும் வச்சுருப்போம், இந்த காரை கொடுக்க மாட்டோம். ஓல்டு கார் இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது. வீட்டில் வந்து மோர் தென் 50 இயர்ஸாக ஒரு வண்டி ஒன்று இருக்குது. ரோட்டில் போகும்போதுமே அந்த ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது. அப்பா முதல்ல ஒரு பழைய காலத்து ஃபியட் வாங்கினா 54 மாடல் மிலிசென்டோன்னு பேர். ஃபியட் கார் ஓட்டுறது அவ்வளவு ப்ளஷர். சின்ன பசங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். கியர்லாம் ஷிஃப்டெல்லாம் ஒன்றும் சிக்கல் இருக்காது, ஈஸியாக விழும் கியர்ஸ் எல்லாம். இந்த கார் டெய்லி யூஸ் பண்ணுறோம். நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம், எல்லா ஊருக்கும் போயிருக்கோம், எல்லா கோவில்களுக்கும் போயிருக்கோம். அப்பா ஃபஸ்ட்டு 1927 மாடல் Fiat ஒன்று வாங்கினார், டூரர் வாங்கினார். இந்த காலத்தில் நான் எல்லா ஊருக்கு போயிருக்கேன். த்ரூ தமிழ்நாடு, கேரளா எல்லாம் போயிருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் நோ ப்ராப்ளம் அட் ஆல், நோ ரிப்பேர் ஒன்றும் ஆகாதுங்க. நோ இட் வாஸ் 72, 73 ஆல்சோ அந்த எண்ட் இன்னும் அந்த திங்ஸ் ஆல் ஓவர் Fiat agreement இன்னும். ஸோ தே வாண்ட் டு யூஸ் த சேம் டை அண்ட் மோல்ட் எவ்ரி திங் தேர். ஸோ வாட் தே டிட் வாஸ் தே சேஞ்ச் த நேம் டு பத்மினி, பிகாஸ் that time Padmini was the famous actress and I like her very much also. 1962ல எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபியட் கார் வாங்கினார். வாங்கிச்சு ஒரு ஃபேமஸ் கலர் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அது பேர் டர்க்வைஸ் ப்ளூன்னு. அது டே டைமில் ப்ளூவிஷாக இருக்கும், ஆனால் நைட் டைமில் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும், டுவர்ட்ஸ் க்ரீனிஷ் டிஞ்சுக்கு வந்துடும். அது ஒரு 2000 சொச்சம் கிலோமீட்டர் நாங்கள் அப்போ அந்த டூரில் போயிட்டு வந்தோம். ஒரு பஞ்சர் கூட இல்லை. Year before last, my mom's birthday, I was able to pick up a Coimbatore registration Millicent and surprised her with that car for the birthday. It was a very nostalgic experience, how they were recollecting, how my dad was recollecting, how my mom was recollecting, how they were going through those roads. இதே வண்டியில் after 50-60 years you just get into a time warp. அப்படியே whatever you see is not the present. அப்படியே pastல போன மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு டைம் மிஷின் மாதிரி that car is for us. இன்ஃபேக்ட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காரோட பேசுவாங்க. நான் கூட முதல்ல யோசிப்பேன், என்னடா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, இவன் காரோட எப்படி பேசுகிறான், அதுக்கு ஒன்றும் அது இது லைஃபே கிடையாது, அதே போல் எப்படி பேசுகிறான்னு பார்த்தாக்கா காருக்கு வந்து இட் ஹஸ் காட் அ சோல். அது எப்படி ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். 13 பேர் ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி ஒரு மழை வேறு. அப்பா ஓட்டினா அப்புறம் வந்து பக்கத்தில் பெரியப்பா யாரோ இருந்தால் போல இருக்குது. எல்லோரும் கஷ்டப்பட்டு அந்த காரில் அந்த மண்டபத்து உள்ளுக்குள்ளே போயிட்டோம். அப்பா எங்கிட்ட சாவி கொடுத்துட்டு வண்டியை நீ ரிவர்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு போய் வச்சிரோ அப்படின்னு சொல்லும்போது ஆக்சில் உடஞ்சி போயிடுது. அப்போ நினச்சேன் 13 பேரையும் அந்த வெயிட்டில் எங்கேயா நடு ரோட்டில் அந்த வண்டி நின்றுருந்தா கூட எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாயிருக்கும். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையே கூட்டின்னு வரோம் நம்ம. அது மண்டபத்து உள்ளுக்குள்ளே ஜாகிரதையாக எல்லாரையும் எங்களை சேர்த்துட்டோ அப்புறம் வந்து அது பிரேக் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, ஓஹோ காருக்கு இவ்வளோ லைஃப் இருக்குது போல இருக்குது,
ஸோ காரை துடைக்கிறது, காரை தட்டி கொடுக்கறது, காரோட பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு தனி அது சென்சிபிலிட்டி வேணும். அண்ட் கார் வந்து சும்மா ஏதோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு இட் இஸ் நாட் அ சிம்பிள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இட் ஹஸ் காட் லைஃப், இட் ஹஸ் காட் சோல். அண்ட் எவ்ரி டைம் அதோட பேசும்போது நமக்கு ஒரு நியூ ஐடியாஸ் கிடைக்கிறது. ஒரு நல்ல கார் என் கையில் கிடச்சிருச்சு. இதை நான் எப்பவுமே விற்க மாட்டேன், என் கிட்டே தான் இருக்கும். We love to have like such cars like this. இந்த கம்ஃபர்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். So that again is a very unique experience that no other car can give me, or at least to my family. The main thing about this car is it grows on you. And we love Fiat cars. Okay, thank you. வணக்கம், நான் துளசி. பண்ணையார் பத்மினியில் பத்மினி நான் இல்லைங்க, ஆனால் பண்ணையாரோட ஒய்ஃப் நான் தான். அண்ட் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, பத்மினி யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது ட்ரெய்லர் பார்த்து அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப பேருக்கு தெரிஞ்சு போச்சு பத்மினிங்கிறது அந்த பழைய ஃபியட் காருன்னு. அண்ட் இந்த கேரக்டர் அவங்க எழுதும்போது ஒரிஜினல் ஷார்ட் ஃபிலிமில் இந்த கேரக்டர் இல்லைங்க. இந்த டைரக்டர் செல்லம்மா என்ற ஒரு கேரக்டர் எழுதும்போது ரொம்ப யோசிச்சாராம், இது ரொம்ப செல்லமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாராம். ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருந்தாராம். ப்ரொடியூசர் சைடில், டைரக்டர் சைடில் நிறைய பாப்புலர் நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துதான். ஒரு நாளைக்கு நான் நான் இருக்கிறது பெங்களூருங்க, திடீர்னு சென்னைக்கு வந்தப்போ எங்கள் பாட்டி சீரியஸாக இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அவங்கள பார்க்க வந்தப்போ ஒரு கால் ஹாஸ்பிட்டலுக்கு, மேம் ஐ எம் அருண் ஃப்ரம் பண்ணையாரும் பத்மினம். ஐ செட் வாட் டுக் யூ ஸோ லாங் டு கால் மீன்னு. நான் ஸோ தென் சொன்னார், இல்லை மேம் இட் ஜஸ்ட் ஹேப்பன் லைக் தட், நான் உங்களை பார்க்கலாமான்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தம்பி பாட்டின்னா, இல்லை நீங்கள் எந்த டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமுக்கு வரேன்னு. ஸோ வி ஃபிக்ஸ்ட் அப் அ டைம். வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் வீட்டில். நான் என்ட்ரான வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனேயே பார்த்த உடனே அவருக்கு என்ன பிடிச்சது, அவ்வளோதான். நீங்கள் தான்மா என் செல்லம்மா அண்ணாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம. அந்த பாட்டு எனக்கும் ஜேபி சாருக்கு பாட்டுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் அருண். பட் நான் ரொம்ப எந்த ஷார்ட்னாலும் எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்க. நான் சீன் கேட்க மாட்டேன். கேரவானுக்கு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சீனு. நான் எப்படி இருக்கணும், சோகமாக இருக்கணுமா பிரைட்டாக இருக்கணுமான்னு கேட்டுப்பேன். பிரைட்டாக இருக்கணும்னா இதே மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு போவேன், சோகமாக இருக்கணும்னா இதே மூஞ்சி கொஞ்சம் சுருக்கிட்டு போவேன். அவ்வளோ தான் என்னோட ஐ எம் அ வெரி இன்ஸ்டிங்க்ட் ஆக்டர் பேசிக்கலி. அண்ட் அந்த பாட்டு எடுக்கும்போது நாங்கள் கண்டினியூஸாக ஒன்றும் எடுக்கலை. பட் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் நான் பண்ணும்போது நான் அருண் அந்த மார்னிங் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணிவிட்டு டேக் முடிஞ்சு இப்படி பார்க்குறேன். அப்புறம் ப்ளேன்னு சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர். பார்க்கும்போது ஒரு க்யூட்டான சிரிப்பு பார்த்தேன். பார்த்துட்டு கிட்ட மா ஐ லவ் யூ மாண்ணா. என்னடா அண்ணன், டே என்னடா அண்ணன், இல்லைம்மா சூப்பர், எனக்காக பிறந்தாயே எனதழகி இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. ஆக்சுவலி பாண்டி படத்தில் நானும் ஜேபி சார் பிரதர் அண்ட் சிஸ்டராக வருவோம். நான் அவர் சிம்புவோட ஃபாதர், நான் நயன்தாராவோட மதர். அண்ணேன்னு கூப்பிடுவேன் நான் படத்தில். பாண்டி இந்த பாட்டை பார்த்துட்டு கட் பண்ணிட்டேன், நான் இல்லை அந்த படத்தில். ஏன் பாண்டின்னா, ஐயோ மேடம் சும்மா இருங்க மேடம்,
அந்த பாட்டு பார்த்துட்டு ஒரு பாட்டு மட்டும் தான் பார்த்துருக்காங்க ஆடியோ லான்ச்சில். நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காண்டே, இப்படியெல்லாம் சொல்லாதீங்கடா, இன்னமும் குழப்பங்கள் வந்துடும். அது அந்த கேரக்டர் அவ்வளோதான். நான் ஏன் சிவாஜி சாரும் சாவித்திரிமா பண்ணலையா? பழைய படத்தில் பிரதரும் சிஸ்டராகவும் நடித்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் நடித்தாங்கன்னா அதுதான் ஃபெயில் ஆச்சுக்கா, அதனால தான்க்கா போடலைன்னு சொன்னாங்க. பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு. அருண் எல்லாரையும் நான் இண்டஸ்ட்ரியில் பிரதர் நிறைய பேரை கூப்பிட மாட்டேன், மேக்ஸ் வெரி மினிமம் பீப்புள். பட் கூப்பிட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இருக்கிறது என்னோட சசி தம்பி அண்ட் டெஃபினெட்லி சுசி தம்பி. எனக்கு அருண் என்னை அம்மானு முதல் நாள் கூப்பிட்டாரு. அது கூப்பிட்டதுக்காக இல்லை, அந்த பையனுக்கு நிஜமான அன்பு அவங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப இருக்குது. என்னையும் ஜேபி சாரையும் இந்த படம் இல்லை, படம் முடிஞ்சதுக்கப்புறமும் எங்களை அம்மா அப்பாவாகவே ட்ரீட் பண்ணார். நிறைய விஷயங்கள், ஒரு பண்டிகைக்குன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்த துணி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆயிடுச்சு. அண்ட் அருண் ஒரு பெரிய பிரில்லியன்ட் சிம்பிள் டிரெக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லட்டுமா? நம்ம அம்மா அப்பா இப்படி இருந்திருப்பாங்களோ, பாயிண்ட் 1. அப்புறம் நம்ம காதில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, விஜய் சேதுபதியும் அந்த ஜூனியர் அந்த பெயரோட இது. அண்ட் வீடு இவ்வளோ அழகாக இருக்குமா, நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியலன்றோமே, அந்த விஷயங்கள் எல்லாமே பன்னியாரம் பத்மினியில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படம். ஐயா, வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்ல, எப்படா சொல்றேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கும். பன்னியாரம் பத்மினி ப்ரொமோஷனுக்கு வந்து நிறையா வித்தியாசமாக நம்ம பன்னியாரம் பத்மினி டீம் வந்து யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய 80 ஸ்டைல்ஸ்லலாம் ப்ரமோட் பண்ண மாதிரி அந்த கார், நம்ம அந்த போஸ்டர்ஸ்லாம் தூக்கி போட்டு போவாங்க, மாட்டு வண்டி இல்லை அந்த சைக்கிள்ஸு, ட்ரை சைக்கிள்ஸு, இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த காலத்துலலாம் வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு வண்டி வரும். ஊருக்கு ஒரு தேட்டர் இருக்கும், டூரிங் டாக்கீஸ், அது ஊர் எல்லையில் இருக்கும். எல்லா தெருலையும் வந்து அவங்களால வந்து போஸ்ட் ஒட்ட முடியாது. மொத்தமே ஒரு ஊருக்கு 25 போஸ்டர் ஒட்டுவாங்க அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வண்டியில் வந்து ஒரு மாட்டு வண்டியில் நல்லா ஆர்ச்சி மாதிரி வச்சு போஸ்டர்ஸை ஒட்டி அதில் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பாப்புல, மைக்கு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அந்த வண்டி மேலே ஒரு குழாய் கட்டியிருப்பாங்க. மாட்டு வண்டி ஒருத்தர் ஓட்டுவார், அவர் ஓட்டிகிட்டே போவார், தெருவாக போவாங்க. இவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போவார், இந்த மாதிரி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது, 3 நாளாக ஓடும் வாங்க அப்படின்ற மாதிரி. அந்த காலத்தில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனது வந்து அனௌன்ஸ் பண்ணி தண்டோரா போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே போவாங்க ஊரில். இப்போ வந்து பன்னியாரம் பத்மினி படத்தையும் அதே மாதிரி அந்த பழைய டெக்னிக்கை வந்து நம்ம பன்னியாரம் பத்மினி டீம் யூஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி இருந்த ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற பசங்களை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இப்படி தான் படம் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அண்ட் மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணுற முக்கியமான காரணம் உங்கள்கிட்ட வந்து படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, தியேட்டருக்கு வந்து பாருங்கள்.
விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அசோக் செல்வன். இது என்னோட தெகிடிங்கிற ஆடியோ லான்ச்சில் இருக்கும். இது என்னோட 3வது படம். முதல் படம் சூதுகவும், செகண்ட் பீட்சா 2 வில்லா, இப்போ தெகிடிங்கிற 3வது படம். இது ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ் சுற்றி ரிவால்வ் ஆகிற ஒரு படம். இல்லை வெற்றிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். கிரிமினாலஜி முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிற ஒரு ஃப்ரெஷர், அவன் லைஃப் சுற்றி நடக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு சர்ச், ஒரு தேடல், அதை பற்றி தான். சஸ்பென்ஸாக இருக்கிறனால பின் பாயிண்ட்டாக எனக்கு தான் பிளாட் என்னால் ரிவீல் பண்ண முடியல. இது என் கூட நடிச்சிருக்கிறது ஜனனி ஐயர். அவன் இவனில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஆக்ட்ரஸ், பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். Hi everybody, this is Janini Iyer. I'm here at the audio launch of Tegidi, and Tegidi is my third film. In the padam, it's been produced by Thirukumaran Entertainments. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா பீட்சா, சூதுகவும் அண்ட் அட்டக்கத்தி இந்த மாதிரி ஒரு ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தம் பிகாஸ் அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஜானர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரிப்பீட்டடாக இருக்காது. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அந்த வரிசையில் வரும் கண்டிப்பாக நம்புகிறேன். எழுதியதோ எனக்கெனவோ ஒரு கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது தெகிடி. அந்த தெகிடிலாம் என்னன்னு கேட்டேன். எல்லாம் ஒன்று சொன்னாங்க. ஒருத்தங்க பகடனாங்க, சில பேர் கேம்னாங்க. சிவகுமார் சார் கம்பெனியில் படம் பண்ணுறதே பெரிய கேமு. சத்தியமாக அந்த கேம் அவர் வின் பண்ணுவார். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்தது. நான் முக்கியமாக படத்தோட கேமராமேன் தினேஷ் பற்றி சொல்லணும். நான் தினேஷ் கூட சூதுகம் ஒர்க் பண்ணேன். அந்த இப்போ நான் மெல்லிசி படத்துக்கும் தினேஷ் தான். நான் தினேஷோட பெரிய ஃபேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாப்பில். சண்டை போடுவேன் தினேஷ்கிட்ட. தினேஷ்க்கு அட்லீஸ்ட் ஆர்டிஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண டைம் கூட தினேஷ் சொல்ல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைட்டிங் இருக்கும். அந்த அசோக் வந்து அவள் சூதுகம் வந்து புலம்புனே இருப்பான், என்னண்ணா அப்படின்னு. ஆனால் வில்லாவும் சரி தெகடியும் சரி, நம்ம பிரபு சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அடுத்த ஜேம்ஸ் பண்ணி தான் நினைக்கிறேன்டா. அந்த இயக்குனர் ரமேஷ்கனுடைய வாழ்த்துக்கள். அந்த முக்கியமாக மியூசிக் டைரக்டர் நிவாஸ். இது ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்குமா இல்லை லைட் மியூசிக் வந்திருக்குமா தெரியல, செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது நிவாஸ். அந்த வாழ்த்துக்கள் நிவாஸ். அந்த க்ளூக்கும் அந்த வழக்கம்போல் சிவிகுமார் சார் எப்பவுமே ஹிட்டு தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். நான் பேசிக்கலாக வந்து நிறைய எல்லாருமே ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபேனாக இருப்பாங்க. நான் வந்து சிவிகுமாரோட ஃபேன். ஒரு 25 வருஷமாக 26 வருஷமாக சினிமாவில் இருந்தால் கூட ஒரு 4-5 வருஷமாக இருக்கிற சிவிகுமாரோட ஃபேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் வந்து ஹவு டு மேக் ஃபிலிம்ஸ்னு யோசிச்சிருக்கோம். ஹவு டு மேக் ப்ராஃபிட்ன்றது வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது வந்து சிவிகுமார் தான். காரணம் வந்து அவர் வந்து ரொம்ப பேராசைப்படல. சின்னதாக படம் எடுத்து சின்னதாக ப்ராஃபிட்னே யோசிச்சார். அதில் அவர் ஜெயிச்சிட்டே வந்துட்டுருக்கார். அது வந்து நிச்சயமாக அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவருடைய பயணம் அட்டகத்தியில் ஆரம்பித்து இன்றைக்கி தெகிடி வரைக்கும் அவருடைய பயணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அது காரணம் அவருடைய அற்புதமான டெடிகேஷனும் திட்டமிடுதலும் இருக்குது. சிவகுமார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் சமீபத்தில் தான் எனக்கு பழக்கம். ஆனால் ரொம்ப சிக்கனமான ஒரு டைப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னு சொன்னால், இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து இன்விடேஷன் கொண்டு வந்தார். அவர் கூட ஒருத்தர் நண்பர் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அது பேர் கூட எழுதலை. யூஸ்வலாக வந்து இன்விடேஷன் கொடுக்குறவங்க ஒரு சங்க தலைவருக்கு வந்து முதல்ல எழுதி கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒருவேளை இருப்பாங்களோ, வந்தால் ஒருவர் உள்ளே வந்தார். சார், இந்த மாதிரி 5ஆம் தேதி ஃபங்க்ஷன் இருக்குது, வருவீங்களான்னு. இல்லை, கண்டிப்பாக வரேன்னு. அப்போ தான் பக்கத்தில் சொல்கிறாரு, பரவாயில்ல இன்விடேஷன் எடு. இல்லை சார், கண்டிப்பாக வந்துடுவீங்கல்ல. ஏன்னா ஒருவேளை வரலன்னா அந்த இன்விடேஷன் கூட ஏன் வேஸ்ட்டுன்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஒரு சிக்கனமான ஒரு ப்ரொடியூசர். வடிவேலு பாணியில் சொல்லணும்னா பிளான் பண்ணி பண்ணுவார். எல்லாத்தையும் வந்து அவர் பிளான் பண்ணி பண்ணுவார். நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். சிவகுமார் மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர். அந்த சிவின்றதுலேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாமேதை சிவி ஸ்ரீதர் டைரக்டர் சார் இருந்தார். அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதுக்கப்புறம் ப்ரொடியூசரில் இன்றைக்கி புதுமுகங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். மட்டும் இல்லாமல் பேராசை இல்லாத ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 100 ரூபாய்க்கு வெறும் 5 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சா போகிறோம், ஃபர்ஸ்ட் காப்பியாக இருக்காது கொடுக்கலான்னு நினைப்பார். ஆனால் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா மாதிரி புத்திசாலிங்க என்ன கேட்பாங்கன்னா, 5 ரூபா மட்டும் லாபம் பண்ணி நீ என்ன செலவு பண்ண போகிற, உனக்கு செலவே கிடையாது, 2 ரூபா தரேன் கொடுத்துருன்னு சொன்னாலும் குமாரை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, உங்கள்கிட்ட 1 ரூபா வாங்குறதே கஷ்டம், பரவாயில்ல 2 ரூபா கொடு, பரவாயில்ல வித்துடுறேன்னு சொல்லி
ஸோ இப்படி தான் ஸ்டுடியோ கிரீனு ஞானவேல் ராஜாவுக்கும் இவருக்கும் நட்பு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே பேராசை இல்லாத ஒரு நல்ல தயாரிப்பாளர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னால் ஒரு இசையமைப்பாளரையும் ஒரு டைரக்டரையும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு திறமைசாலிகளை செலக்ட் பண்ணவும் ஒரு மனிதனுக்கு திறமை இருக்கணுன்றது ரொம்ப 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 முக்கியம். அது அந்த விஷயத்தில் சிவி குமாருக்கு அந்த அறிவும் இருக்குது, ஆற்றலும் இருக்குது. ரெண்டு விஷயத்துலையும் அவர் பாராட்டியே தீர வேண்டும். தெகிடி அப்படின்னா எல்லாரும் என்ன ஃபஸ்ட்டு வந்து தேக்கடியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் தெகிடினா இட்ஸ் டிசெப்ஷன் அண்ட் லைக் திஸ் செட் டைஸ். அண்ட் இந்த படம் நாங்கள் வந்து ஆக்சுவலி 45 டேஸில் ஆக்சுவலி ஒரே ஸ்கெடியூலில் முடித்தோம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடித்தோம், ஒரே ஸ்கெடியூல் வித்தவுட் பிரேக். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ரமேஷ் பற்றி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நிறையா ஈக்குவேஷன் செட் ஆகலை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும். பட் தென் போக 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 ஐ அண்டர்ஸ்டுட் லைக் ஐ மீன் ஹீஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். தெகிடி வந்து இஸ் டெஃபினெட்லி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. சாங்ஸ்க்கு நான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்படல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டெஃபினெட்லி அப்போ கஷ்டப்படும் போது என்ன ரமேஷ் சார் இவ்வளோ வேலை வாங்குறாரு அப்படின்லாம் தோணுச்சு. சார் நிறையா ஆர்குமெண்ட்ஸ் நிறையா வந்தது, இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறையா வந்தது. பட் ஆஃப்டர் அ டைம் வந்து ஓகே, ஆல்வேஸ் அ டைரக்டர் இஸ் ரைட். பிகாஸ் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தெரிஞ்ச விஷயத்தோட டைரக்டருக்கு தான் ஆக்சுவலி ஜாஸ்தியான ஒரு விஷயம் தெரியும் ஒரு மூவி பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் தட் ரமேஷ் சார். அண்ட் ரமேஷ் சார் பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். பர்சன் ஆஃப் ஹையர் கான்ஷியஸ்னஸ். இப்போ உள்ள எல்லா யங் மியூசிக் டைரக்டர்ஸுமே ரமேஷ் சாரோட ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. பிகாஸ் ஒர்க் பண்ணால் ஹீல் டெஃபினெட்லி கெட் த பெஸ்ட் அவுட் ஃப்ரம் தெம். அண்ட் குட் மியூசிக் டெஃபினெட்லி கம்ஸ் ஃப்ரம் ரமேஷ் சார். அண்ட் மை செகண்ட் தேங்க்ஸ் டு சிவி குமார் சார். அவரை ஒரே ஒரு தடவை தான் நான் பார்த்தேன் அவரோட ஆஃபீஸில் போய். சாங்ஸ் கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எனக்கு சொல்கிறேன்னு சொன்னார். 10-15 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அதை பற்றி. ஒரு ஃபைன் டைம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஹி சென்ட் மீ a message, this is my next director's number, please go and contact him அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த 2 பர்சனுமே வந்து நான் பாசிபிள் இல்லை, இந்த ஒரு பர்சன் இல்லைன்னா. மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதலிலே வெண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், வெண்மீன் விழியில் என்னே தொலைத்தேன். நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும், மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி, முதல் பெண்தானே நீதானே எனக்குள் நானே ஏற்பேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டேற்று. வெண்மீன் விதையில் நிலவாய் ஒழித்தேன், பெண்மீன் விழியில் இணையே தொலைத்தேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நிவாஸோட அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி கிரேட், சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து கேட்டு ரொம்ப மெய்மறந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மியூசிக்கு. அஃப்கோர்ஸ் நிவாஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது பர்சனலாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு நிவாஸ். நான் கூட இந்த சிவா சார்கிட்ட கேட்டேன், இந்த பையனா சார் மியூசிக்குன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ஆமாம் சார், என்ன சார் சைஸுக்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே சார் அப்படின்னாரு. எழுதி வச்சுக்கோங்க, அந்த நிவாஸ் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டராக வருவாப்புல.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளெல்லாம் முன்னாலே வென்றாடு மண்மேலே யார் வந்து நிற்பாரோ உன் பார்வை முன்னாலே கூட்டத்தில் நின்றாலும் கோபத்தை மாற்றாதே காலத்தை வென்றாலே ஆகாயம் கால் கீழே நீரானே நீதானே நீரில்லை நீதானே 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 தாவும் தீ நீதானே நாளெல்லாம் முன்னாலே வென்றாடு மண்மேலே யார் வந்து நிற்பாரோ உன் பார்வை முன்னாலே கூட்டத்தில் நின்றாலும் கோபத்தை மாற்றாதே காலத்தை வென்றாலே ஆகாயம் கால் கீழே திகடியோட டீசர்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன். டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், இன்னைக்கு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி ஐ திங்க் ராஜேஷ் வைத்தியா சாரோட வயலினில் வந்து அது ராக் கிட்டாராக மாற்றிட்டாரு. அமேசிங்காக இருந்தது. அண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ்லாம் பார்த்து நான் எப்போவுமே யோசிப்பேன், தமிழ் சினிமாவில் எப்போ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு டிடெக்டிவ் ஒரு ஸ்பை மூவி எப்போ பண்ணுவாங்கன்னு. ஆஸ் யூஷுவல் இவங்க பண்ணிட்டாங்க. அது 100% சக்ஸஸாக இருக்கும். காட் பிளஸ் த டீம். சினிமா எடுக்கிறதுல வந்து சின்ன படம் எடுக்கிறது ஈஸி, பட் அதை வந்து கரெக்டான டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கிற பல தயாரிப்பாளர்களுக்கு முன்னோடியாக இருக்கிற சிவி குமாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெனரலாக சின்ன படங்களை எடுத்து அதில் இருக்க கஷ்டங்கள், ரிலீஸ் பண்ணுறக்க கஷ்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ சின்ன படங்களில் நம்பிக்கையாக விநியோகஸ்தர்லாம் வாங்குறதுக்கு அவர் ஒரு காரணம் அன்னைக்கு. நான் அவரோட ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் எல்லா படத்துலையும். ஸோ இந்த வெற்றி அவர் வந்து மற்ற எல்லா படத்துலையும் தொடரணும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக சின்ன படங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு 30-40% வந்து ப்ரொடியூசர்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சிவி குமார் ஒரு மிக முக்கியமான காரணம். ட்ரெய்லர் வாஸ் ரியலி ஆசம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணுது. சொன்ன மாதிரி ஏன்னா தே ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம். டிஓபி தினேஷ், சவுண்ட் டிசைன் விஷ்ணு, சங்கர், அப்புறம் லியோ இருக்கார். ஸோ ஐ திங்க் ரமேஷ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வித் த ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம் த ஃபிலிம் லுக்ஸ் வெரி குட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். சாங்கு ட்ரெய்லர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. படம் நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சிவி குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து அவர் ஒரு கொல்லக்கூட்ட பாஸ் அவர். ஏன்னா அவர் பயங்கரமான ஆள் அவர். ஏன்னா வந்து அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காரு.
பழமைவாதிகளை, அதாவது என்னென்னா வந்து இந்த கதையெல்லாம் ஓடும் ஓடாது, இந்த அதெல்லாம் வந்து ஓடாதுன்னு சொன்ன கதைகளை தான் வந்து அவர் எடுத்து வந்து பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் அட்டகத்தி கதையை எடுத்து தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த யோசனையும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணி இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய தம்பியும் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் ஃபீல்டில் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து குறிப்பாக சிறு பட்ஜெட்டு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இவங்க பெரிய ஹீரோக்கள் பின்னாடி போகாமல் சின்ன படங்களை எடுத்து மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறாருல்ல, இதுதான் வந்து செம சூப்பரான விஷயம். இதுதான் நம்ம எல்லாமே பண்ணோம். ஏன்னா பேரலல் சினிமாவும் இதுவும் வந்து சேர்ந்த ஒரு சினிமாவை உருவாக்குறதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த குரூப், அதாவது இவங்க எல்லாருமே சேர்ந்து. அந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் வந்து இந்த மாதிரியான இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்தால் மட்டுமே தான் முடியும். நம்ம வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சிவகுமார் சாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார். ரமேஷ் வந்து நாளைக்கு வந்து எனக்கு இருக்கும் நல்ல பழக்கம். கதைலாம் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நான் ரொம்ப குழப்புறேன்னு என்கிட்ட சொல்கிறதில்ல, அதிகமாக கருத்து சொல்கிறேன்னு சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் தான் அவர் நல்ல படம்லாம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அவரும் வின்னர், டைட்டில் வின்னர். இந்த கதையை என்கிட்ட சொல்லலை. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு தனி தைரியம் வேணும். அது சிவிகுமார் சார்கிட்ட ரொம்ப நிறைய இருக்குது. ஏன்னா அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் இங்கே இல்லை. நலன் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், நானும் ரமேஷும் நாளைய இயக்குனரில் ஒரே சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆளுங்க. ஸோ ரமேஷோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். நல்ல படம் கொடுக்குற டேலண்ட் இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அதனால் நிச்சயமாக நான் தெகடி வந்து ஒரு நல்ல மூவியாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏவிஎம் உலக உருண்டையே ரிஸ்க் எடுக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சிவிகுமார் எடுக்கிற இந்த ரிஸ்க் இருக்குது பாருங்கள், தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமானது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்களே வந்து சிறிய படங்கள் எடுக்க தயக்கம் காட்டுகிற போது ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து அதுவும் கதை போக்கிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்றது வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எழுதியதோ எனக்கெனவோ ஒரு கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா